3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. மேலும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட ஏதுவாக 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணியை நியாய விலைக் கடை ஊழியர்கள் மூலமாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் நியாய விலைக் கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 28ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பயணத்தின் இடையே கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரக்கூடிய 13ஆம் தேதி கூடலூர் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு வர வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 1140 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் அது நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூரில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூரில் மிக கனமழையும், புதுக்கோட்டை, தஞ்சை, அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சம்பள பிடித்தம் செய்யும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் கடந்த 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுடன் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் முடிவு ஏதும் எட்டப்படவில்லை. ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருவதால் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் பணிகள் முடங்கியுள்ளன. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்ய பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதனால் கடந்த 6ஆம் தேதியிலிருந்து மருத்துவ காரணமாக விடுமுறை எடுத்த ஆசிரியர்களை தவிர மற்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்பும்படி அனைத்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் வரும் 15 முதல் 17ஆம் தேதி வரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்கள் madurai.nic.in என்ற இணைய முகவரி வாயிலாக இன்று மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்யலாம் எனவும், வயது, புகைப்படம், செல்போன் எண் உள்ளிட்டவற்றை உள்ளிட்டு வீரர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காளைகளை முன்பதிவு செய்பவர்கள் பெயர், புகைப்படம், செல்போன் எண், ஆதார் எண் மற்றும் காளைக்கான மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் ஆகியவற்றை உள்ளிட்டு பதிவு செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருப்பதாக கூறினார். துணை முதலமைச்சர் 16ஆம் தேதி பாலமேடுக்கு வருகிறார். 17ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அலங்காநல்லூருக்கு வருகிறார். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு காருக்கு பதிலாக டிராக்டர் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் புத்தக காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் 49வது புத்தக காட்சி இன்று முதல் ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார்.
இந்த முறை முதன்முறையாக புத்தக காட்சிக்கு பொதுமக்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தக காட்சி காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும் என்றும் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள், வாகன நிறுத்துமிடம், ஓய்வறை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட அரங்குகளில் 30,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெறும் என்றும் வாசகர்களின் வசதிக்காக 15 ATMகள் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தக காட்சியில் தினமும் மாலையில் அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார்கள் என்றும் புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக பரப்பப்படும் செய்தி வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. அரசு நிறுவனமான ஆவினின் பச்சை நிற பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம், தற்போது ஆவின் நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருப்பது கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகை பால் பாக்கெட் என்றும், இதில் கூடுதலாக வைட்டமின் A மற்றும் D செறிவூட்டப்பட்டுள்ளதுடன் கொழுப்புச்சத்து உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய ஆவின் கிரீன் மேஜிக் நிலைப்படுத்தப்பட்ட பாக்கெட் பால் தற்போது அதே விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஆவின் நிறுவனம், தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விலை மற்றும் வகைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளதுடன் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி ஆவின் பால் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே அடுக்குமாடி குடியிருப்பின் 8வது மாடியிலிருந்து தவறி விழுந்த 9 வயது சிறுவன் இறந்தது தொடர்பாக காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முள்ளிப்பாக்கம் கூட்டுசாலை விஜயராஜா அடுக்குமாடி குடியிருப்பில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் 8வது தளத்தில் வசித்து வந்த கார்த்திகேயன் என்பவரின் மகன் நவீன் கடந்த திங்கட்கிழமை மாடியிலிருந்து தவறி விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பால்கனியில் விளையாடிய சிறுவன் தவறி விழுந்ததாக கூறப்பட்ட நிலையில் படுக்கை அறையில் சோஃபாவில் அமர்ந்திருந்த நவீன் ஜன்னல் வழியாக கீழே விழுந்து உயிரிழந்தது தெரியவந்தது. நேற்று மாலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின் நவீனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு குறைவாக உள்ளதாக கூறி செங்கல்பட்டு திருப்போரூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். குடியிருப்பு நிர்வாகம் அளித்த 20 வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்றும் வசிப்பதற்கு அச்சமாக இருப்பதாக கூறினர். 200 வீடு இருக்குது, 200 குடுத்தனை இருக்காங்க, எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்குது. இன்னைக்கு இந்த உயிர் போனாமே நாளைக்கு எத்தனை உயிர் அந்த குழந்தைக்கு போகும். நீங்க ஒரு சேஃப்டி எவ்வளோ லட்சம் கணக்கு பண்ணி நீங்க இந்த பில்டிங்கை கட்டுறீங்க. அதில் ஒரு கிரில், ஒரு சேஃப்டினஸ் இதெல்லாம் வச்சிருக்கணும்ல. செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை கலைந்து போக செய்தனர். மகாராஷ்டிராவில் காங்கிரசுடன் பாஜக கூட்டணி அமைத்து அம்பர்நாத் நகராட்சி தலைவர் பதவியை கைப்பற்றியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வந்ததிலிருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவிற்கும் பாஜகவிற்கும் இடையே உரசல் எழுந்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் பாஜகவும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் நேருக்கு நேர் மோதின. இந்நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவின் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அம்பர்நாத் நகராட்சிக்கான தேர்தல் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நகராட்சியில் சிவசேனாவிற்கும் பாஜகவிற்கும் இடையே உடன்பாடு எட்டாத நிலையில் இரு கட்சிகளும் தனித்தனியே களம் கண்டன. மொத்தமுள்ள 60 இடங்களில் நகராட்சி தலைவர் பதவியை பெற 31 இடங்கள் தேவைப்படும் நிலையில் சிவசேனா 27 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக 14, காங்கிரஸ் 12, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 2 இடங்களிலும், சுயேட்சைகள் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றனர். சிவசேனா தரப்பில் மனிஷா வாலேகரும் பாஜக தரப்பில் தேஜஸ்ரீ கரஞ்சுலேயும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் பாஜக வேட்பாளர் தேஜஸ்ரீ கரஞ்சுலே நகராட்சி தலைவராகியுள்ளார். இதன் மூலம் 25 ஆண்டுகளாக சிவசேனாவின் கோட்டையாக இருந்த அம்பர்நாத் நகராட்சியை பாஜக கைப்பற்றியுள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கும் என மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மக்கள் தொகை எண்ணிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2021ஆம் ஆண்டு நடைபெறவில்லை. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணி இந்த வருட ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் மாநில அரசுகள் நிர்ணயிக்கும் 30 நாட்கள் இந்த பணி நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வீடு வீடாக கணக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு வசதியை பொதுமக்களுக்கு வழங்கும். இதன் மூலம் குடிமக்கள் தங்களது வீடு மற்றும் வீடு அமைப்பு தொடர்பான விவரங்களை நேரடியாக பதிவு செய்யலாம். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.
புரிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஹங்கேரியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் முழு ஏரியும் உறைந்து போயிருக்கும் காட்சிதான் இது. புடாபெஸ்ட் நகரில் திரும்பும் திசையெங்கும் பனி குவியல்களை தென்படுகின்றன. குடியிருப்புகள், சாலைகள், மரங்கள், ரயில்கள் என அனைத்திலும் பனி படர்ந்துள்ளது. புடாபெஸ்ட் நகரின் ஏரிகள் முழுவதும் உறைந்து காட்சியளிக்கிறது. அங்குள்ள நைரகாசா பூங்காவில் பனிக்கரடிகள் பனித்துளிகளில் விளையாடி மகிழ்ந்தன. வாகனங்கள் மீது படர்ந்திருக்கும் பனியால் ஹங்கேரியின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் பொருளாதார தடையால் முடங்கியுள்ள 5 கோடி பேரல் கச்சா எண்ணெயை அந்நாட்டு இடைக்கால அரசு அமெரிக்காவிற்கு வழங்கும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது அமெரிக்கா கடந்த சில நாட்களுக்கு முன் தாக்குதல் நடத்தியது. அதைத் தொடர்ந்து அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வெனிசுலா நாட்டு எண்ணெய் வளத்தை அமெரிக்கா கையாளும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் வெனிசுலாவில் தடை செய்யப்பட்ட 5 கோடி கச்சா எண்ணெய் பேரல்களை அந்நாட்டு அதிகாரிகள் அமெரிக்காவிற்கு வழங்க முன்வந்துள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெனிசுலாவிலிருந்து வாங்கப்படும் கச்சா எண்ணெய் அதன் சந்தை விலையில் விற்கப்படும் என்றும் அந்த பணம் வெனிசுலா மற்றும் அமெரிக்க மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு வெனிசுலாவுடன் தொடர்புடைய ரஷ்ய நாட்டு கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல் உட்பட 2 கப்பல்களை அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது. அதற்கு அருகே ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் மற்றும் ராணுவ கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் அசாதாரண சூழல் நிலவுகிறது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் குறைந்து ₹5.80 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, வடமாநிலங்களுக்கு ஏற்றுமதி உள்ளிட்ட காரணங்களால் கடந்த சில நாட்களாக முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத வகையில் ₹6.40 வரை சென்றது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து விலை குறைந்து வருகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் ஒரு முட்டையின் கொள்முதல் விலையில் 60 காசுகள் குறைந்ததால் தற்போது ₹5.80 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் போலி ஆவணங்களை கொடுத்து உணவு பாதுகாப்புத் துறையினரிடம் தகுதி சான்று பெற்ற உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஃபரிதா என்பவருக்கு சொந்தமான கசாலி என்ற உணவகத்தை சையத் அப்துல்லா கரீம் என்பவர் கவனித்து வந்தார். இவர் போலி ஆவணங்களை கொடுத்து உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத் துறையின் சான்றை பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான நோட்டீஸுக்கும் அவர் பதிலளிக்காத நிலையில் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் தன்னை ஏமாற்றியதாக ஃபரிதா மில்லர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சையது அப்துல் கரீம் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். கும்மிடிப்பூண்டியில் திமுக எம்எல்ஏ கட்சி நிர்வாகியை தாக்கிய விவகாரத்தில் அமைச்சர் நாசர் சமரசம் மேற்கொண்டார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் ராளப்பாடி ஊராட்சியில் நடைபெற்ற கோலப்போட்டி விழாவில் திமுக எம்எல்ஏ கோவிந்தராஜன் ஒன்றிய அவைத் தலைவர் முனிவேலை கண்டித்து கன்னத்தில் அறைந்தார். இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் நாசர் இருவரையும் அழைத்து சமாதானப்படுத்தி வைத்தார். திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் மாணவி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய புகாரில் கைது செய்யப்பட்ட கல்லூரி முதல்வர் ஜாமீனில் வெளிவந்த மறுநாளே அரசு விழாவில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கல்லூரி முதல்வர் சுமிதாவையும் அவரது கணவரையும் சைபர் கிரைம் காவல்துறையினர் செவ்வாய் அன்று கைது செய்த நிலையில் அன்றிரவே காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று கல்லூரியில் நடைபெற்ற மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சுமிதா கலந்து கொண்டதால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் சங்கத்தினர் கண்டன முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் பிரியாவிடை உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து 8 நாட்களுக்கு திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் நீராட்டு உற்சவம் நடைபெறும். புதுச்சேரி நகரில் டீசல் டேங்கை துணி வைத்து அடைக்கப்பட்டுள்ள வேனில் பள்ளி மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. துணியில் டீசல் ஊறி சாலையில் சொட்டும் நிலையில் இயக்கப்பட்ட வாகனத்தை வாகன ஓட்டிகள் சிலர் நிறுத்தி கேள்வி எழுப்பிய நிலையில் ஓட்டுநர் உரிய பதிலளிக்காமல் வேனை இயக்கிச் சென்றார்.
நாகை அருகே பனங்குடி பகுதியில் 4 வழிச்சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பனங்குடி கிராமத்திற்கு சுரங்கப்பாதை கோரிக்கை ஏற்கப்படாமல் பணிகள் நடைபெறுவதால் கிராம மக்கள் கடும் அதிருப்தியடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவெடுக்கலாம் என உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. உதகை அருகே மினி பேருந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உதகையிலிருந்து தங்காடு கிராமத்தை நோக்கிச் சென்ற மினி பேருந்து மணலாடா பகுதியில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து 100 அடி ஆழ பள்ளத்தில் உருண்டது. அப்பகுதி விவசாய நிலம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 17 ஆண்கள், 12 பெண்கள், 3 குழந்தைகள் என காயமடைந்த 32 பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவை ராம்நகரில் கள்ளச்சாவி போட்டு கடைக்குள் புகுந்த திருடன் எவ்வித பதற்றமுமின்றி கடைக்குள் அமர்ந்து பணத்தை எண்ணி திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தினேஷ் என்பவருக்கு சொந்தமான குளிர்பான மொத்த விற்பனையகத்தில் இந்த திருட்டுச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஷட்டரின் பூட்டை உடைக்காமல் கள்ளச்சாவி பயன்படுத்தி உள்ளே சென்று தீக்குச்சி வெளிச்சத்தில் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் இந்தியா இஸ்ரேல் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நெதன்யாகுவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக உறுதியுடன் போராடுவது என்ற தீர்மானத்தை இருவரும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியின் இந்தியா கேட் அருகே உள்ள கர்தவ்யா பாதையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெறும் அணிவகுப்புக்கான ஒத்திகையில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். குடியரசு தின விழாவுக்கான முன்னேற்பாடுகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே டெல்லியில் கடும் குளிருக்கு நடுவே பேண்ட் இசையோடு தரைப்படை, விமானப்படை, கடற்படை என பல்வேறு படைப்பிரிவுகளை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திராவில் 24 மணி நேரத்தில் இடைவிடாது 28 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைத்து 2 கின்னஸ் சாதனைகளை படைத்துள்ளனர். இதை குறிப்பிட்டு தமது சமூக வலைதள பக்கத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வாழ்த்து கூறியுள்ளார். அதில் பெங்களூரு, கடப்பா, விஜயவாடா பொருளாதார வழித்தடத்தில் 28 கிலோமீட்டரில் 10,675 மெட்ரிக் டன் பிட்டுமினஸ் கான்கிரீட் சாலையை 24 மணி நேரம் இடைவிடாது போட்டுள்ளதாக தொழிலாளர்களை பாராட்டியுள்ளார். வெனிசுலாவுக்கான ஆதரவை பொதுவெளியில் ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலா மக்களின் தன்னாட்சி அதிகாரத்தை பாதுகாக்கும் வகையில் மேலும் முரண்பாடுகள் ஏற்படாமல் தடுக்க ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. இடைக்கால அரசை வரவேற்றுள்ள ரஷ்யா வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என வாஷிங்டனில் உள்ள ஐநா தலைமையகத்தில் வலியுறுத்தி வருகிறது. கொலம்பியா தான் அடுத்த இலக்கு என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் கொலம்பியா அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராணுவம் தயார் நிலையில் உள்ளதாக கொலம்பியா அதிபர் கஸ்டோவா பெட்ரோ கூறியுள்ளார். 1989 கொரில்லா குழுவினருடன் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஒருபோதும் தொடாமல் இருந்த ஆயுதத்தை மீண்டும் தாயகத்திற்காக எடுக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஏமனின் தாலே மாகாணத்தில் சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த பிரிவினைவாத குழுவின் தலைவர் அல்தாரஸ் அல் ஜுபைதி தங்கியிருந்த பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு சவுதிக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்த நிலையில் அவர் செல்லாததால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. குஜராத் மாநிலம் வதோதராவில் இந்திய நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலியை காண குவிந்த ரசிகர்களால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வரும் 11ஆம் தேதி நடக்கவுள்ள நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக வதோதராவுக்கு கோலி வந்தார். அப்போது கோலி கோலி என ரசிகர்கள் முழக்கமிட்டு அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ள முயன்றனர். ரசிகர்கள் கூட்டத்துக்கு நடுவே முண்டியடித்துக் கொண்டு கோலி காரில் கிளம்பிச் சென்றார்.
சென்னை அடுத்த பல்லாவரத்தில் துணை முதலமைச்சரை வரவேற்று அலங்காரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த கரும்பு மற்றும் வாழைத்தார்களை ஆட்டோ ஓட்டுநர்கள், திமுக தொண்டர்கள் போட்டி போட்டு அள்ளிச் சென்ற காட்சிகள் தான் இவை. பல்லாவரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அவர் அங்கிருந்து சென்ற அடுத்த நொடியே இருபுறமும் தோரணமாக கட்டப்பட்டிருந்த கரும்பு மற்றும் வாழைத்தார்களை மக்கள் தலைச்சுமையாக எடுத்துச் சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப மை பிரசாதத்தை பக்தர்கள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். கார்த்திகை தீபத்தை ஒட்டி மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீப கொப்பரை கடந்த மாதம் 14ஆம் தேதி மலையில் இருந்து அடிவாரத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அந்த கொப்பரையில் இருந்து எடுக்கப்பட்ட தீப மையை பக்தர்களுக்கு விற்பனை செய்யும் பணி நேற்று தொடங்கியது. கோயிலுக்கு சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் தீப மையினை 10 ரூபாய்க்கு வாங்கி செல்கின்றனர். தினம்தோறும் காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தீப மை விநியோகிக்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் சமய நல்லிணக்கத்திற்கு சான்றாக விளங்கும் புனித அந்தோனியார் திருத்தல ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய புனித திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. வருகின்ற 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் பவனியும் நடைபெற உள்ளது. திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடர்பான பணிகளை மேயர் தினேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பூர் மாநகரில் அதிகளவு குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது போல் போலியான பிம்பம் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக அதிநவீன உபகரணங்கள் விரைவில் வாங்கப்படும் என்று கூறினார். பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் தடுப்பதற்கு 175 இடங்களில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் நிறுவப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் பகுதியில் சிமெண்ட் சாலையை சீரமைக்க கோரி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும், விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால் வாய்க்கால்கள் வசதி அமைத்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இந்த ஆண்டுக்கான அகில இந்திய தேசிய புலிகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கணக்கெடுப்பு பணிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பங்கேற்றிருக்கிறார்கள். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுவதால் அதற்கான பிரத்யேக செல்போன் செயலி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முதுமலை வனப்பகுதியில் வாழக்கூடிய புலிகள், சிறுத்தை, மான் உள்ளிட்டவை கணக்கெடுக்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் 318 காவலர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சிறப்பு நிலை ஊதியத்திற்கான ஆணையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, காவல்துறையில் பிடெக், எம்டெக் படித்தவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் இதன் மூலம் குற்றவாளிகளை எளிதில் பிடிக்க முடியும் என்றும் கூறினார். 1 குவிண்டால் நெல்லுக்கு 5000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி சிதம்பரத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் போதிய அளவில் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும், உற்பத்தி செலவுக்கு ஏற்றாற்போல் விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். உற்பத்திக்கேற்ற ஊதியமாக குவிண்டால் ஒன்றைக்கு 5000 ரூபாய் வழங்கியது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 94,54,000 ரூபாய் ரொக்கம் கிடைக்கப்பெற்றுள்ளது. 71 கிராம் தங்கம், 3 கிலோ 400 கிராம் வெள்ளி, 12 கிலோ பித்தளை ஆகியவையும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. மருதமலை முருகன் கோயிலில் குறிப்பிட்ட மாத இடைவெளியில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்படுகின்றன. அந்த வகையில் நேற்று முருகன் கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் நகைகள், 20,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பூக்கிள்ளனூரில் உள்ள மளிகை கடைக்காரர் திருநாவுக்கரசு வீட்டில் பட்டப்பகலில் இரும்பு கேட் மற்றும் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் பீரோவில் இருந்த நகை, பணத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தீவிர விசாரணை நடைபெறுகிறது.
சேலம் அருகே தனியார் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவி விடுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இறந்து கிடந்தது குறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். இளம்பிள்ளை அருகே உள்ள தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் திருநெல்வேலியைச் சேர்ந்த 22 வயதான வர்ஷினி ஹோமியோபதி மருத்துவம் படித்து வந்தார். இவரை செவ்வாய்க்கிழமையன்று தந்தை வரதராஜன் சந்தித்துவிட்டு சென்றதாக தெரிகிறது. அதன் பின்னர் வர்ஷினியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் அறையில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரிக்கின்றனர். ஏற்காடு மலைச்சாலையில் கழிவுநீரை வெளியேற்றும் உணவகங்கள் தங்கும் விடுதிகளுக்கு வருவாய்த்துறை எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கியது. கொம்மக்காடு கிராமம் வழியே செல்லும் சாலையோரம் உள்ள தனியார் உணவகங்கள் மற்றும் தனியார் விடுதிகளின் கழிவுநீர் மலைச்சாலையில் வெளியேற்றப்படுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனை கண்டித்து எம்எல்ஏ சித்ரா சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக கழிவுநீரை சாலையில் வெளியேற்றக்கூடாது என்று உணவகங்கள் தங்கும் விடுதிகளுக்கு ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் கஞ்சா செடி வளர்த்த தூய்மை பணியாளர் கைது செய்யப்பட்டார். வரக்கூராம்பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஆர்டிஓ அலுவலகம் பின்புறம் வசிக்கும் மணிகண்டன் என்பவர் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். இவர் தனது வீட்டின் அருகே உள்ள காலி இடத்தில் கஞ்சா செடி வளர்ப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் அங்கு சென்று பார்த்தபோது 3 அடி உயரத்தில் 85 கிராம் எடை கொண்ட 2 கஞ்சா செடிகள் வளர்த்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் மணிகண்டனை கைது செய்தனர். திருப்பூருக்கு வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்களில் இருந்து போதைப் பொருட்கள் அதிக அளவில் கைப்பற்றப்படக்கூடிய நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்களிடம் போதைப் பழக்கம் குறித்து காவல்துறையின் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மாநகர தெற்கு துணை ஆணையர் தீபா சத்தியன் தலைமையிலான காவலர்கள் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை அழைத்து போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீங்குகள், குற்றங்கள் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் மாவட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பில் எந்தவிதமான குறைபாடும் இல்லை என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட 43வது வார்டு பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கருப்பு நிறத்தில் துர்நாற்றத்துடன் வரும் குடிநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலக்கும் இடத்தை கண்டறிந்து பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது.